நாம் பேசுகிற வார்த்தைகளினாலே கூட பிரசன்னத்தை நாம் இழந்துவிடக்கூடும். நீங்கள் இந்த காரியங்களிலே கவனமாயிருக்கவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் பிரசன்னத்தையும் இழந்து விடுவீர்கள். குறையை எடுத்துரைக்கிற வார்த்தைகள், தூய ஆவியாருக்கு பிடிக்காத வார்த்தைகள். நாம் பிறரை விமர்சன ரீதியாக குறை கூறும்போது நாம் தூய ஆவியாரின் பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். நாம் எப்படி பேசுகிறோம் என்பது கூட முக்கியமானது. ஆண்டவர் தம் ஊழியர் ஒருவரிடம் இப்படி கூறினார்: நீ குறை கூறுவதை நிறுத்தாவிட்டால் நான் உன்னிடமிருந்து விலகி விடுவேன் என்பதாகும். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நாம் சிந்திக்கிற சிந்தனைகளாலே கூட நாம் பிரசன்னத்தை இழந்து விடக்கூடும். தூய்மையற்ற சிந்தனைகள், வீணான நினைவுகள் நம்மிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை குறைத்துவிடும். பிறரை நாம் தீர்ப்பிடுவது ஆண்டவரின் பிரசன்னம் நம்மிலிருந்து விலக்கிவிடும். நாம் பிறரை தீர்ப்பிடும்போது மிக அதிகமாகவே சென்று விடுகிறோம். பல முறை நம் தீர்ப்புகள் நீதியான தீர்ப்புகளாய் இருப்பதில்லை. நீங்கள் பிரசன்னத்தை இழக்கும்போது ஏன் பிரசன்னம் என்னை விட்டு அகன்று விட்டது என்று ஆண்டவரை கேட்க வேண்டும். ஆண்டவர் அதற்கான காரணத்தை வெளிப்படுத்துவார். மேலும் நாம் மனம் திரும்பி நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது பிரசன்னம் மீண்டுமாக நம்மிலே கடந்து வரும். ஒரு கடவுளின் மனிதனை குறித்த சாட்சி இதோ. சில சமயங்களிலே கடவுளின் வல்லமை துளியும் இல்லாத ஒரு வெறுமையான நிலையை நான் உணர்வேன். நான் வெளியே சென்று வந்தாலும் ஒரு நிறைவை பெறுவதில்லை. நான் கடினப்பட்டு ஜெபித்தாலும் பலனில்லை. எனவே ஒரு நாள் இதற்காக தனியாக உபவாசித்து ஜெபிக்க நேரம் ஒதுக்கி என்னிடமிருந்து இந்த வல்லமை விலகியதால் நடுக்கத்துடன் ஆண்டவரிடம் இந்த வெறுமைக்கான காரணத்தை எதிர்பார்ப்புடன் கேட்பேன். என்னையே தாழ்த்தி வல்லமைக்காக உதவி வேண்டி கதறி ஜெபித்த பிறகு அந்த வல்லமை மீண்டும் புது பொலிவுடன் என்னை நிரப்பும். இது என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். கடவுளின் திட்டத்திற்கு மாறாக நாம் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் இழந்து போகிறோம். மக்கள் கூட்டம் இயேசுவை ஒரு அரசராக்க விரும்பியது. ஆனால் அவர் அங்கிருந்து கிளம்பி மலைக்கு சென்று விட்டார். இயேசு ஒரு அரசராக விரும்பியிருந்தால் அவருடைய வாழ்வில் அபிஷேகத்தை இழந்து போயிருப்பார். தொடர்வோமா நண்பர்களே?